சலாம் வணக்கம். உட்காருங்க. என்ன தம்பி, என்ன பார்க்கணுமா? என் பேரு மகேஷ், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். உட்கார் உட்கார். என்னங்க உமா கூப்பிடுறாங்க. என்ன விஷயமா? என்ன எப்படி தெரியும்? நான் லெனினோட பையன். எப்படி இருக்காரு? அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுது. மன்னிக்கணும், இத்தனை வருஷம் கழிச்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு. அப்பாவோட பெட்டியிலிருந்து அப்பாவோட டைரி, நீங்க எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிச்சப்புறமா தான் அப்பாவுக்கு உங்க மேல இருந்த லவ் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே பெட்டியிலேயே உங்க பேர் எழுதி போஸ்ட் பண்ணாம இன்னும் சில லெட்டர்ஸ் இருந்தது. எப்பவாவது உங்க அட்ரஸ் கிடைச்சிரும், அனுப்பிடலாங்கிற நம்பிக்கையில இதுக்குள்ள எங்க அப்பா என்னென்ன எழுதியிருக்காருன்னு தெரியல. இது உங்ககிட்ட சேர்றதுதான் சரின்னு பட்டதால உங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு நான் இங்க வந்தேன்.
நதீரா, நீ எப்படி இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? அன்பின் முகவரி தேடி அலைந்தவனுக்கு காதல் முகவரி தந்தவளே, இன்று முகவரியற்று வெறுமையின் ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறேன். தொலைந்த முகவரிக்கு தொடர்ந்து கடிதம் எழுதும் காதலனை இலக்கியங்கள் கண்டதில்லை. இனி வரும் இலக்கியங்கள் என் பெயரை எழுதிச் செல்லும். நலமுடன் இருக்கிறேன் என்ற ஒற்றை வரி உன்னிடமிருந்து வந்து விடாதா என்ற தவிப்போடு கடந்த 3 ஆண்டுகள் யுகங்களாய் நகர்ந்து விட்டன. எனினும் ஒரு யாசகனைப் போல காத்திருப்பின் வாசலில் கண்ணீர் கசிய இன்னும் காத்திருக்கிறேன். தேடுவதில் தொடங்கி தொலைந்து போவதில் முடிவதுதான் காதல் என்று எழுதியவன் யாரோ. உன் சுவாசத்தின் கடைசி காற்றை சேமித்த நாகூரின் கடற்கரையில், நீ இலக்கியம் பயின்ற காரைக்கால் கல்லூரியின் வீதிகளில், உன் கடிதங்களை எனக்கு பத்திரமாய் அனுப்பி வைத்த அஞ்சலகத்தில் எனது தேடலையும் தவிப்பையும் பதிவு செய்துவிட்டு துடித்து துவண்டு நடைப்பிணமாய் மெட்ராஸ் வந்த அந்த நாளிலிருந்து இஸ்லாமிய பெருமக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி அலைந்த இந்த நாள் வரை உன்னை எப்படியும் வந்தடைவேன் என்ற நம்பிக்கையில் தான் என் வாழ்வோடு போராடி கொண்டிருக்கிறேன். எங்கு தேடினாலும் உன் சாயலை ஒத்த ஒரு பெண் கூட இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கவில்லை அன்பே. To watch more, log on to www.erosentertainment.com.